வணக்கம். இன்னைக்கு நாங்க இங்க இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணது மார்ச் 20th, ஒரு வருஷமும் மார்ச் 20th அன்னைக்கு வேர்ல்ட் ஹெட் இன்ஜுரி அவேர்னஸ் டே கொண்டாடப்படுறது. இந்த வேர்ல்ட் ஹெட் இன்ஜுரி அவேர்னஸ் டே ஏன் கொண்டாடப்படுறதுன்னா, தலையில காயம் ஹெட் இன்ஜுரிங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். இது உலகத்திலேயே அண்ட் இந்தியாலையும் ஒரு டிசபிலிட்டி அண்ட் டெத் வெரி இம்பார்ட்டன்ட் காஸ் இது. ஸோ இதை ஹைலைட் பண்ணி ஒரு ஸ்பாட்லைட் அது மேல கொண்டு வரதுக்கு தான் இந்த அவேர்னஸ் டே கொண்டாடப்படுறது. அண்ட் இதை ஒட்டி தான் இந்த மீட்டிங் நாங்க இப்போ இன்னைக்கு பண்றோம். இந்த எவ்வளோ இது இம்பார்ட்டன்ட்ங்கிறது, உலகத்துல தினம் ஒரு வருஷத்துல அட்லீஸ்ட் 1 மில்லியன் 10 கோடி பேர் ஒரு ஹெட் இன்ஜுரினால தவறி போறாங்க. அதுக்கு 4 மடங்கு பேர் அதனால காயம் படுறாங்க, அதனால ஒரு டிசபிலிட்டி வருது. இந்தியால ஒரு ஸ்டடீஸ் பண்ணியிருக்கிறதுல என்ன தெரியறதுன்னா, 25,000 people in 1 million people. அப்படின்னா 2.5% of the population annually get affected by head injury. 2% people head injury-னால அஃபெக்ட் ஆறாங்க. இந்த ஹெட் இன்ஜுரி நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணு, அத இம்பார்ட்டன்ட் நம்ம ப்ரிவென்ட் பண்றது. என்ன ப்ரிவென்ட் பண்ணலாம்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஹெட் இன்ஜுரி சாலை விபத்து. ஸோ சாலை விபத்தை நம்ம ப்ரிவென்ட் பண்ணா ஒரு ரெடியூஸ் பண்ணாலே நம்ம ஹெட் இன்ஜுரியை ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அதுதான் முக்கியமான காரணம். சாலை விபத்து காரணங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், அது திருப்பி சொல்றது அவசியம் இல்லை. பட் சாலை விபத்து நடந்தாலும் ஹெட் இன்ஜுரியை எப்படி கம்மி பண்றதுன்னா, ஹெல்மெட் போட்டுக்கணும், கார்ல சீட் பெல்ட் போட்டுக்கணும். இப்போ ஹெல்மெட் போடுறது வெறும் யாரு வண்டி ஓட்டுறாங்களோ அவங்க போட்டா பத்தாது, பின்னாடி யார் உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்களும் போட்டுக்கணும். சீட் பெல்ட் ஃப்ரண்ட் சீட்ல டிரைவரும் பேசஞ்சரும் போட்டுண்டா பத்தாது, பின் சீட்ல உட்காரவங்களும் போட்டுக்கணும். முக்கியமானது ஏன்னா, பின் சீட்ல உட்கார்றவங்க சீட் பெல்ட் போட்டுக்கலன்னா ஏர் பேக் திறக்காது, சரியா? ஸோ ஏர் பேக்கோட ப்ரொடெக்ஷன் வேணும்னா நீங்க சீட் பெல்ட் போட்டாதான் முடியும். இல்லட்டா நேர செஸ்ட்ல, தைஸ்ல, தலையில எல்லாமே அடிபடும். அண்ட் ஜென்ரலா பின் சீட்ல உட்கார்றவங்க தான் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், சடன் ஸ்டாப் அந்த மாதிரி நடந்தா நேர த்ரூ த ஃபார்வர்ட் விண்ட் கிளாஸ் தான் போவாங்க. ஸோ நேர தலையில தான் அடிபடும். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ரெண்டாவது காரணம் எல்டர்லி ஃபால்ஸ். சீனியர் சிட்டிசன்ஸ் விழறது, வீட்டில் விழறது, படியில விழறது. ஸோ இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். குழந்தைங்க விழறது, குழந்தைங்க பால்கனில இருந்து விழறது. நாங்க நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கோம், குழந்தைங்க ஏறுவாங்க, பால்கனில ஏறி அப்படியே விழுந்துடுவாங்க. அண்ட் சிவியர் ஹெட் இன்ஜுரினால வருவாங்க. ஒர்க்கர்ஸ் வருது, விழறது. ஸோ இது எல்லாமே ஃபால்ஸ்னால வர ஹெட் இன்ஜுரி. பட் முக்கியமானது ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட். இந்த ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் ப்ரிவென்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போதான் மெஜாரிட்டி ஹெட் இன்ஜுரிஸ், ட்ராமா கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் ஒரு விபத்து நடந்து போச்சுன்னா அதுக்கு உடனடியா மெடிக்கல் அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏர்லி ஆக்ஷன் இஸ் த பெஸ்ட் ஆக்ஷன். ஏன்னா நம்ம மூளையில ஏதாவது ஒரு அடிபட்டுதுன்னா அதுக்கு செகண்டரி ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது மூளையில. அந்த செகண்டரி ரியாக்ஷன்ஸ்னால ரெண்டாவது அடியும் படும் மூளையிலேருந்தே. ஏன்னா கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ரெண்டாவது ரியாக்ஷன் அடிப்படும்.
அண்ட் அதனால தான் பயங்கரமான பிரச்சனைகள் நடக்கும். அதனால தான் பேஷண்டோட லைஃப் டேஞ்சர் வரும். அதுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கு அண்ட் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் சீக்கிரமா இந்த மாதிரி சிவியர் ஹெட் இன்ஜுரிஸை வந்து லெவல் 1 ட்ராமா சென்டர். இந்த லெவல் 1 ட்ராமா சென்டர் என்னன்னா, அந்த லெவல் 1 ட்ராமா சென்டர்ல எல்லாமே இருக்கும், எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஆபரேஷன் பண்ற ஃபெசிலிட்டி, சிடி ஸ்கேன் எடுக்கிற ஃபெசிலிட்டி, எந்த ஃபெசிலிட்டி இருந்தாலும் இருக்கும். அதே மாதிரி டாக்டர்ஸும் 24/7 இருப்பாங்க. அண்ட் இது டாக்டர்ஸ் வந்து வெறும் நியூரோ டாக்டர்ஸ் மாத்திரம் கிடையாது. டாக்டர் பொன்னையா மாதிரி கிரிட்டிக்கல் கேர் எக்ஸ்பர்ட்ஸ், அதே மாதிரி எமர்ஜென்சி ரூம் எக்ஸ்பர்ட்ஸ், அதே மாதிரி சிடி ஸ்கேனை படிக்கிறது ரேடியாலஜி எக்ஸ்பர்ட்ஸ், அதே மாதிரி இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் 1 ட்ராமா சென்டர்ல என்னன்னா, ஆன் ஸ்பாட் அந்த ஆம்புலன்ஸ்ல போற பாராமெடிக்கல் ஸ்டாஃப் வந்து என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்குன்னா, ஆன் ஸ்பாட் ஆக்சிடென்ட் விபத்து நடக்கிற இடத்துலயே எப்படி பேஷண்ட்டை ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து ஆக்சிஜன் கொடுத்து ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஷிஃப்ட் பண்ற போதே அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க ஹாஸ்பிட்டல். ஸோ இது எல்லாமே இவங்க எல்லாமே சேர்ந்து வேலை செய்யறது தான் லெவல் 1 ட்ராமா சென்டர். இது நைட்டா இருக்கட்டும் டேயா இருக்கட்டும் பரவாயில்ல. பட் இந்த மாதிரி லெவல் 1 ட்ராமா சென்டர்ஸ்ல தான் ரொம்ப சீரியஸான ஹெட் இன்ஜுரி ட்ராமா பேஷண்ட்ஸை நம்ம காப்பாற்ற முடியும், நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும். அண்ட் அதுதான் சீக்கிரமா வரணும் அண்ட் டு த கரெக்ட் பிளேஸ். ஒரு சீக்கிரமா ஒரு சின்ன சின்ன பிளேசஸ் வேர் லெவல் 1 இல்லாம லெவல் 4 ட்ராமா சென்டர் போனா இங்க ஃபெசிலிட்டி அவைலபிள் இல்லைன்னா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நம்ம வந்து அந்த கோல்டன் அவர் இஷ்யூவை பார்க்கணும். அந்த கோல்டன் அவர்ல we prevent secondary problems to the brain. So இது fast, early, aggressive treatment at level 1 trauma centers. இப்போ காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல across Chennai we are able to do it. அதுதான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். we have been doing it for some time. பட் இதை ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்றது ஏன்னா நம்ம வேர்ல்ட் ஹெட் இன்ஜுரி அவேர்னஸ் டே வருது. இந்த அவேர்னஸ் வந்து மக்களுக்கு போகணும். ஒன்னு ப்ரிவென்ஷன், இன்னொன்னு ஏர்லி. சரியா? ஸோ இது ரெண்டுமே மக்களுக்கு போகணும். தேங்க்யூ வெரி மச். Distinguished members on the dais, Dr. Aravindan Selvaraj, co-founder and executive director of Kaveri Group of Hospitals, Dr. Krish Sridhar, group mentor neurosciences and director of Institute of Brain and Spine, Kaveri Hospital, Dr. Ranganathan Jodi, chief brain and spine surgeon, director of Neurosciences, Kaveri Hospital, Vadapalani, Dr. Ayyappan Ponusami, medical director, Kaveri Hospital, Chennai, various doctors from Kaveri Hospital and elsewhere, and members of the press. First of all, a very good morning to all of you. அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு முன்பு பேசின டாக்டர்ஸ் perhaps covered all the topics. நீங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ரீதர் வந்து இந்த மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிரெயின் சர்ஜரி, பிரெயின் இன்ஜுரியை பற்றி பேசினார். அப்புறம் டாக்டர் ரங்கநாதன் ஜோதி வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி பேசினார். தென் ஃபைனலி டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் அவர் வந்து காவேரி ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய வசதிகள், ஃபெசிலிட்டிஸ் இதை பற்றிலாம் பேசினார். அதுக்கு பிறகு வந்து நான் எதை பேசுவது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆஸ் எ காமன் மேன் எனக்கு ஃபஸ்ட்டு
மனதில் வந்து உதித்த சிந்தனை என்னென்றால், அதெல்லாம் சரி, இந்த ஹாஸ்பிட்டல் செலவை கொஞ்சம் குறைப்பீங்களா சார் ஐயா? பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி தி இஷ்யூ ஆஃப் பிரெயின் இன்ஜுரி வந்து ரொம்ப ஒரு சீரியஸ் மேட்டர். அது வந்து தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லை, திஸ் கான்டெக்ஸ்ட் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் மார்ச் 20th. அது வந்து வேர்ல்டு ஹெட் இன்ஜுரி டே. ஆகவே அதை ஒட்டி மார்ச் 20th ஒட்டி இன்னைக்கு மார்ச் 17th. ஸோ இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு செய்தது வந்து ஒரு இட்ஸ் அ வெரி கமெண்டபிள் திங். ஐ ரியலி அப்ரிஷியேட். Being a police officer, I can tell you that I have seen enormous number of accidents, just as they have seen accidents. The patience of accidents. I have seen accidents happening right in front of my eyes. Being a police officer, I have seen that. ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கு ஹெட் இன்ஜுரிஸ் எப்படி எல்லாம் நடக்கலாம். ஒன்று வந்து ஆக்சிடென்ட்ஸ். அடுத்தது வந்து we can say that during our day to day life வழுக்கி விடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்டர்லி ஸ்லிப் அண்ட் ஃபால் டவுன், அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஹெட் இன்ஜுரி வரது வாய்ப்புகள் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஹெட் இன்ஜுரி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது விளையாட்டில் நம்ம கலந்து கொண்டு இருக்கும்போது, விளையாடும் போது டைரக்ட் இம்பேக்ட் ரெண்டு பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதில் ஹெட் இன்ஜுரி நிறைய வரும். இதே மாதிரி ஹெட் இன்ஜுரிஸ் வரத்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம், அதெல்லாம் ஹவு கேன் வி ப்ரிவென்ட் தட்? தான் பார்த்தோம்னா ஆக்சிடென்ட்டை பற்றி நான் நிறைய சொல்லலாம். என்றால் பல்வேறு நான் இருக்கக்கூடிய பல பொறுப்புகளில் இதுக்கு முன்னாடி ஃபீல்ட் லெவல் போஸ்டிங்ஸில் டைரக்டாக வி ஹேவ் சீன் ஆக்சிடென்ட்ஸ். அவர் எல்லாம் சொன்னார், ஆக்சிடென்ட்ஸ் வந்து எப்படி தவிர்க்கிறது, ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கணும். டாக்டர் அரவிந்தன் நாம் இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு கேட்டார், எல்லா வளர்ந்த நாடுகள்லையும் வந்து ஆக்சிடென்ட்ஸ் குறையிறது. தட் இஸ் தி ஆக்சிடென்ட்ஸ் ஆர் ரெடியூசிங் இன் ஆல் தி டெவலப்ட் கண்ட்ரீஸ். பட் இந்தியா இட் இஸ் இன்க்ரீசிங் பிகாஸ் they are all developed. We are only developing. அதனால our accidents are also increasing. பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், ரோடெலாம் வந்து நல்லா இருக்காட்டா ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும்னு நினைப்போம். நான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு பொறுப்பில் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து ஆக்சிடென்ட்ஸு கடந்த ஆண்டு கம்மியாக இருந்தது. ஆனால் அதே ரோட்டில் இந்த ஆண்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸ். அப்போ நான் கேட்டேன், எப்படிங்க கடந்த ஆண்டில் வந்து இவ்வளோ கம்மியாக இருந்தது, இந்த ஆண்டில் நல்லா இருக்குது, இந்த நிறைய இருக்குது? அப்படி கேட்கும்போது இந்த அதிகாரி சொல்கிறாரு, சார் கடந்த ஆண்டில் வந்து ரோடு நல்லா இருக்குல்ல, அதனால எல்லா வண்டி மெதுவாக போயிருந்தது. இந்த ஆண்டு ரோடு சரியாக போட்டாங்க, அதனால சரண போகிறாங்க எல்லாரும், ஆக்சிடென்ட் நடக்கிறது. ஸோ வாட் ஐ வாண்டட் டு டெல் இஸ் தட் the reasons can be varied. What we perceive, நம்ம நினைப்போம் ரோடு நல்லா இருந்தால் ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாக நினைப்போம். ஆனால் இட் மே நாட் பி ட்ரூ இன் தி ப்ராக்டிக்கல் ஃபீல்டு. ஐ எம் நாட் சேயிங் அதனால ரோடெல்லாம் வந்து கொத்தி போடணும்னு சொல்ல, நான் அது சொல்ல. பட் ரோடு நல்லா இருக்கும்போது த ப்ராப்ளம் வித் அஸ் இஸ் தட் நம்ம நாட்டில் வந்து எஸ்பெஷலி இந்தியன்ஸு வி ஆர் நாட் ஏ கிரேட் ஃபாலோவர் ஆஃப் ரூல்ஸ். நம்ம வந்து எது கன்வீனியன்ட்டோ அதை தான் பண்ணுவோம். நம்ம ரூல்ஸ் வந்து செகண்டரி தான் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல சுற்றி வரணும் வச்சுங்க, சென்டர் மீடியன் இருக்குது, சென்டர் மீடியனை சுற்றி வரணும், அது நமக்கு வந்து சரியாக சரிப்பட்டு வராது.
நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்க்க வருவோம். இப்படி எல்லா வண்டியும் போகிறதுனா நம்ம வீடு இங்கே இருக்குது, நான் எதுக்கு இப்படி சுற்றி, இங்கே இருக்குது வீடு, இப்படி சுற்றி வரணும், அப்படி வருவோம் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி ஹெல்மெட்ஸ், நிறைய பத்திரிகைலாம் வந்திருக்கீங்க, கண்டிப்பாக உங்களை செக் பண்ணால் நீங்கள் ஹெல்மெட் போட்டு வந்து மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்படியா வச்சுருக்கீங்களா? ஏன்னா நான் வந்து இல்லை இருக்கு. வெரி குட். ஸோ நான் வந்து நிறைய இது மாதிரி எஸ்பி கமிஷனர்லாம் இருக்கும்போது நிறைய பத்திரிகை நம்ம பேசுவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் ஜஸ்ட் ஒரு ஹரியில் போயிருந்தேன் சார், போலீஸ் பிடிச்சிட்டாங்க, பிடிச்சப்போ ஃபைன் கட்ட சொல்கிறாங்க சார், நீங்கள் கொஞ்சம் சொல்லி சார் ஹெல்ப் பண்ணுங்கள் சார், 100 ரூபா ஃபைன் சார். அப்போ 100 ரூபா தான் ஹெல்மெட் இல்லாமல், இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ? 1000 ரூபா. ஸோ அப்போ 10 மடங்கு வரணும் ஃபோன் எனக்கு. அதுபோல் அப்போ நான் கேட்பேன், ஏங்க ஹெல்மெட் நீங்கள் தான் இவ்வளோ ஹெல்மெட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரோல் உட்காந்துட்டு போகிறீங்க, ஆனால் நீங்கள் ஹெல்மெட்டே போட்டு வரல. சார் ஹெல்மெட் வச்சுருக்கேன் சார், சைடில் வச்சுருக்கேன், ஏன்னா ரொம்ப பக்கம்தான், அதனால் சைடில் வச்சுருந்தேன், இவரை பார்க்குறதுக்குள்ளே போட்டுக்க முடியலை, அதாவது போலீஸை பார்க்குறதுக்குள்ளே போட்டுக்க முடியலை, மாட்டிட்டேன். ஸோ நம்ம மனப்பான்மை எப்படின்னா, ஏதோ ஹெல்மெட் வந்து காவல்துறை போலீஸை வந்து போலீஸ்லேருந்து தப்பிக்கிறது தான் ஹெல்மெட்டு, தவிர நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஹெல்மெட் இல்லை என்ற மனப்பான்மை நமக்கு இருக்கிறதோ தோணும் எனக்கு. ஸோ வி திங்க் தட் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும், நம்ம வந்து சௌகரியம் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ எதற்கு நான் சொல்கிறேன்னா, இந்த ஹெல்மெட்டை வந்து நம்ம போட்டுக்கிறது கிடையாது. பட் டாக்டர் சொன்ன மாதிரி இந்த 88% ரூல், நானே இப்போ தான் படித்தேன், அது 88% ரூல் நேற்று தான் படித்தேன். 88% ரூல் அது என்ன தெரியுமா உங்களுக்கு? 88% ரூல் சேஸ் தட் ஹெல்மெட் போட்டுண்டால் நமக்கு ஒரு விபத்து வந்து வச்சுங்க, இஃப் யூ மீட் வித் அன் ஆக்சிடென்ட், விடுறோம் கீழே, நம்ம இன்ஜுரி வந்து 88% கேன் பி சேவ்டு. 88% எப்படி வந்தாங்க எனக்கு தெரியல, ஆனால் they said that the helmet, ஒரு நல்ல ஹெல்மெட் வந்து absorbs 88% of the impact energy. அதாவது கணிசமான அந்த இம்பேக்ட், கீழே விழுந்து அடிபடுற இம்பேக்டை வந்து ஹெல்மெட் எடுத்துக்கும். ஆனால் ஹெல்மெட்டை ஒழுங்காக போட்டுக்கணும். சில பேர் வந்து ஹெல்மெட்டை சும்மா போட்டு கட்டிக்க மாட்டாங்க, நீங்கள் ஸ்ட்ராப் பண்ண மாட்டாங்க, எந்த யூஸும் கிடையாது. முதல்ல நீங்கள் விழுந்தால் ஹெல்மெட் தான் விழுந்து ஹெல்மெட் அதை காப்பாற்றிக்கும். இந்த ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப, நான் அதை ரொம்ப ஏன் நினைக்கிறேன்னா, கடந்த ஆண்டு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது 2025ல். நான் வந்து அப்போது ஆவடியில் கமிஷனர் இருக்கும்போது ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். when I was coming from பொன்னேரியிலேருந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு திரும்பி வரேன். ஜிஎன்டி ரோடில் சோழவரம் பக்கத்தில் மெயின் ரோடு ஹைவே. இதுக்கு சொல்ல வரேன்னா, ஆக்சிடென்ட் நம்ம தப்பு செய்யாமலும் ஆக்சிடென்ட் நடக்கலாம். மெனி ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் லைக் தட். என்னுடைய வண்டி ஸ்லோவாக வந்து நிற்கிறது, ஹைவேல நிற்கிறது. ஏன் நிற்கிறதுனா, எதிர்க்க ஒரு வண்டி, பெரிய ஒரு ட்ராலி, ஒரு ட்ரெய்லர் வண்டி, ஒரு ரோட்லேருந்து ஒரு சைடு வேறு சைடு கிராஸ் ஆகுது. அப்போ பெரிய வண்டியாக இருக்கிறனால மெதுவாக கிராஸ் ஆகுது. ஸோ மிச்ச வண்டியெலாம் வந்து கொஞ்சம் நிற்கிறது, அந்த கிராஸ் ஆகிறதுக்கு நிற்கிறது. ஏன் வண்டியும் வந்து பின்னாடி போய் நிற்குது, ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் ட்ரெய்லர் டு கிராஸ். பின்னாடி வந்து ஒரு பெரிய ட்ரக், ஃபுல்லி லோடட் ட்ரக். ஆக்சிடென்ட்லி, அன்ஃபார்ச்சுனேட்லி, அந்த ட்ரக்குடைய டயர் வந்து பஸ்ட் ஆயிடுச்சு. The tire of that truck burst and the driver lost control.
டிரைவர் வந்து கண்ட்ரோல் இழந்தார். வண்டி தாறுமாறா போతుంది. ஸ்ட்ரெயிட்டா வந்து என்ன இடிக்கல, வேற ஒரு வண்டி முன்னாடி ஒரு வண்டி பின்னாடி வேற ஒரு வண்டி நிற்கிறது, ஒரு சின்ன மினி லாரி மாதிரி, இந்த டாடா ஏஸ் வண்டி மாதிரி ஒரு மினி லாரி, மினி வேன். அந்த வேனை இடிச்சு அந்த வேன் வந்து டாப் லைன் ஸ்ட்ரெயிட்டா வந்து என்னோட வண்டி இடிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஹிட் ஆகும்போது எனக்கு தெரியாது, நான் இங்கே வண்டி எப்படி உட்காந்துருக்கேன், லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கேன், ரைட் சைடில் வந்து இடிக்காது. லக், ப்ராவிடன்ஸ். இடிச்ச உடனே என் வண்டி இப்படி நிற்கிற, சடனாக இப்படி திரும்பிது. பக்கத்தில் ஒரு பஸ் நிற்கிறது, அதுவும் வெயிட் பண்ணுறது. இந்த பஸ்ஸில் போய் இடிக்கிறது. பஸ்ஸில் போய் இடித்து கண்ணாடிலாம் உடஞ்சி அப்புறம் மறுபடியும் திருப்பி போய் நிற்கிறது. இந்த இம்பேக்ட். இந்த நேரத்தில் வந்து பின்னாடி அந்த லாரி இருக்குல்ல, அது அப்படி தடுமாறி மறுபடியும் வந்து இடிக்கிற வண்டி ஃப்ரண்ட்ல. ஸோ இத்தனைக்கு வந்து 3 ஹிட். அந்த வண்டி அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பலாம் smashed completely. So when the first time when I got the hit on the right side, அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் சீட் பெல்ட் போட்டுக்கல, பின்னாடி உட்காந்துருக்கேன். நம்ம ஊரில் நார்மலாக நம்ம ஃப்ரண்ட்டில் வந்தால் சீட் பெல்ட் உட்காந்து போட்டுருவோம். ஏன்னா அது கீக்கின்னு சவுண்டு வரும், இல்லைன்னா போட்டுக்க மாட்டோம். கீ சவுண்டு வரதுனால அந்த தொல்லை தாங்க முடியாமல் போட்டுப்போம். பின்னாடி அந்த கீ சவுண்டு வராது. அண்ட் நமக்கு என்ன தெரியாதுன்னா, இப்போ நம்ம தான் இங்கே ரைட்டை போட்டு சுற்றுறோமே, நமக்கு வந்து நம்மளை வந்து யார் அடிப்பாங்க நினச்சோம். பட்டு என்னுடைய வண்டியை வந்து இடிச்சிச்சு. ஏதோ கடவுளுடைய அனுகிரகம் தான். எனக்கும் ஒன்றும் ஆகலை, டிரைவருக்கும் ஒன்றும் ஆகலை. இட் இஸ் அ மிராக்குலஸ் எஸ்கேப். இஃப் யூ see that vehicle ஆஃப்டர் த ஆக்சிடென்ட்டு, அந்த வெஹிக்கிளை இப்போ ஓட்ட முடியல, அதை கண்டம் பண்ணிட்டோம். அவ்வளோ பெரிய ஹிட், எல்லாமே போயிடுச்சு. ஸோ லிட்ரலி மை வெஹிக்கிள் மெட் வித் அன் ஆக்சிடென்ட் அண்ட் டைட். இந்த வண்டி வந்து மை வெஹிக்கிள் டைட் இன் தட் ஆக்சிடென்ட், பட் இட் சேவ்ட் அஸ். தட் இனோவா வெஹிக்கிள் கண்டிப்பாக நம்ம அஞ்சலி செலுத்தணும் அந்த மாதிரி, பிகாஸ் இட் சேவ்ட் ஆல் ஆஃப் அஸ். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பெல்ட்டை போட்டுக்கல. இப்போ நான் எல்லா சிட்டியில் போனாலும் பெல்ட்டை போட்டுப்பேன். பிகாஸ் ஐ லேர்ன்ட். ஃபஸ்ட்டு ஹிட் வந்தப்போ எனக்கு பயம் ஆயிடுச்சு. பெல்ட்டை போட்டுக்கல, மறுபடியும் இங்கே ஹிட் அடித்தா என்ன ஆகுதுன்னா, இப்படி கையை பிடிச்சிட்டு அந்த மேலே ஒரு இந்த பாரை ஃப்ரண்ட் சீட்டில் கையை இப்படி வச்சுக்கிட்டு பின்னாடி நிற்கிறேன். ஃபுல்லாக உட்காரல, என்ன ஹிட் ஆகக்கூடாது சொல்லி, பாடி ஹிட் ஆகக்கூடாது. அப்போது தற்காப்பு. ஸோ தேட் இஸ் தி. So you will understand the trauma of an accident only if you meet with an accident. Otherwise, we normally take it very casually. Why I wanted to tell this story is that we will realize the importance of keeping ourselves safe only when you undergo that trauma. இல்லாட்ட நம்ம என்ன நினைக்கிறோம், நார்மலாக சிந்தனை வரதில்லை, ஆக்சிடென்ட் நடக்கும் அந்த சிந்தனை யாருக்குமே கிடையாது. நாம நினைக்கிற கிடையாது. நம்ம வீட்டில் இருந்தாங்க, வெளில வரத்த காலையில் ஆஃபீஸுக்கு போகிறத நினைப்போம், ஆக்சிடென்ட் நடக்க போகிறது சொன்னாங்க. அப்போ எல்லா ப்ரிகாஷன்ஸை சம்டைம் வி லோவர் அவர் கார்ட்ஸ் அண்ட் வி unfortunately if we are a victim of the accident then we suffer. So that is the importance of the. So prevention is very very important. I don't say that we can prevent everything, but ஒரு ஹெல்மெட்டு, ஒரு சீட் பெல்ட்டு, இது மாதிரி வந்து. செகண்ட்லி எல்டர்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் அவங்கள கேர்ஃபுல்லாக சும்மா சுற்ற விடாமல், அவங்க நிறைய தேர் ஆல் ப்ரோன் டு லாட் ஆஃப் ஹெட் இன்ஜுரி, தே கேன் ஃபால் டவுன், அவங்களுக்கு நிலைய இருக்காது, பேலன்ஸ் இருக்காது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தானா நம்ம ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கலாம். ஸோ ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கிறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது வந்து அஃப்கோர்ஸ் தி கோல்டன் அவர் அண்ட் திங்ஸில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது
மறுபடியும் நான் சொல்ல விரும்பவில்லை. அண்ட் தி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். டாக்டர்ஸுக்கும் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது. ஸோ யூ ஆல் ஹாவ் டாக்டர்ஸ் ஹவ் லிமிட்டேஷன்ஸ். பட் இஃப் தெர் இஸ் எ ஆல்ரவுண்ட் கேர் ஃபெசிலிட்டி which the Kaveri Hospital has initiated, it will definitely can save lot of lives. டாக்டர் சொன்ன மாதிரி லைஃப்ஸை சேவ் பண்ணுறதுக்கு டைம்லி ஆக்ஷன், டைம்லி இன்டர்வென்ஷன்ஸ் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக we can save lives, we can bring back or give back to the person, the victim, a normal life in due course. So I would